100 days 100 business trick. இந்த கமெண்ட் எல்லாம் எதுக்காக வந்தது தெரியுமா? பட் இதுல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. நான் கொஸ்டின் கேட்ட உடனே எல்லாருமே கொஞ்சம் பெரிய லெவலா யோசிச்சீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 1, ப்ராசஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் அண்ட் ஆப்டிமேஷன். நம்ம இந்த பிசினஸ் பண்ற எல்லாருமே ஆட்டோமேஷன்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கோம். பிகாஸ் நம்ம எல்லாருமே இதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம ஒர்க் பண்றோம். டாஸ்க் வித் எவ்ரி மந்த். நம்பர் 2, எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய எம்ப்ளாயிஸை வேலைக்கு எடுக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களோட டியூட்டியை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, ப்ராப்பராக பண்ணுறாங்களாங்கிறது ஒன்று தான். அப்படிங்க நம்மளோட எம்ப்ளாயிஸை நம்பி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். அவங்களோட அவுட் சைட் ஆஃப் ரெகுலர் டியூட்டிஸை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன், கோல். இது பிஸ்னஸ் ஓனருக்கு தான். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கோல்ஸ் ஆஃப் மைண்ட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். இங்கே நிறைய பேர் ஷெட்யூல்ல இல்லாமல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஷெட்யூல் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஷெட்யூல் பண்ணுற வச்ச விஷயங்கள் கரெக்டாக அந்தந்த டைமில் அந்தந்த வேலைகளை கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி இங்கே ப்ராப்பராக முடிக்க முடியும். வெல்கம் பேக் டு மை சேனலுங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் மீட் பண்ணணும். உங்கள் கஸ்டமர்ஸ் கூட மட்டும் கிடையாது, உங்களோட எம்ப்ளாயிஸ் கூடயும் சேர்த்து. பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை நியூ ப்ராடக்ட் லான்ச்சிங் இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு நல்ல டிஸ்கஷன் பண்ண முடியும். இந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸும் இந்த ஒர்க்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.